வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையின் நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ்கிற நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளை செயல்பட்டுருக்கு. மறந்து போன பல சங்கதிகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த சங்கம் செயல்பட்டுருக்கு. சிவாஜி ஒரு படத்தில் பாடுவான், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அருமையான ஒரு வரி. இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கை இல்லாத தன்மை நம்முடைய நிறைய இழந்துட்டுருக்கு. அடுத்தவங்கள சப்போர்ட்டை நம்ம நாடிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து ஆள் பாதி ஆடை பாதி. அந்த ஆடையில் துணியில் உடுத்துற அளவுக்கு அதை உடைய பார்க்குற அளவுக்கு மனசை பார்ப்பதில்லை. அப்போது மதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஆடையில் மட்டும் பார்க்குறாங்க. அந்த ஆடை யாருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்? ஜீன்ஸு அப்படி டிஷர்ட் அடி இப்படி போட்டுட்டு போனாலும் வயோதிக்கு போட்டு போனால் அடப்பார இந்த கழுத்துக்கு இந்த அளவுக்கு. அப்போது இளமையான ஒரு நபர்களுக்கு மட்டுமே அந்த ஆடை என்பது மிகச்சிறப்பு. அப்போது மனித இனம் என்றும் இளமையாக இருக்க வேண்டும். அப்படின்னா அவனுக்கு மனோதிடம் மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 40 வயசில் வயதுக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 70 வயசுலேயே அந்த திடகாத்திரம் தெரியும். அதற்கு காரணம் மனோதிடம். எவன் ஒருவனிடத்தில் மனோதிடம் அதிகமாக இருக்கிறதோ அவன் நோய்வாய்ப்படும் தன்மையிலேருந்து விலகிறான். நொறுங்க தின்றால் ஆயுள் வளரும், முருங்கையை தின்றால் கிழவனும் கோல் ஊன்றி நடக்க மாட்டான். ரொம்ப எளிமையான விஷயம். அப்போது நம்முடைய ஆரோக்கியம் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம உண்ணுகின்ற உணவில் நல்ல கூழ்மாக அரைச்சி உள்ள தரணுமா, அப்போது நம்முடைய ஆயுள் வளருமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு அப்படியே முழுகிட்டோம்னா அந்த ஜீரண உறுப்புகளுக்கு சங்கடம். அதை நொறுக்கி தரணும் அப்படின்னா ஜீரணம் எளிமையாகிடும், சத்து நம்ம எளிமையாக கிடைச்சிடும். அதை போல் நாம் என்றும் இளமையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மனோதிடம் மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் நோய்வாய்ப்படுவாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டாலும் அந்த நோயிலிருந்து அவங்க சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு மனோதிடம் இருந்தால் மட்டும்தான் அந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். நம்மகிட்ட வயோதிகம் வெளியே தெரியக்கூடாது. நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு 30-40 வயசில் அந்த முகத்தில் சுருக்கம் வந்துடும். 60 வயசில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அடி மினுமினு இருப்பாங்க, 70 வயசில் மினுமினு இருப்பாங்க, 50 வயசில் நிறைய சுருக்கம் வந்துடும். இந்த சுருக்கத்தை போக்க வைக்கணும். அந்த முகக்கலை ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் அணுகுகின்ற நபர்களுக்கு அவனுக்கு அனுகூலமாக செய்வாங்க. இப்போ வயது தன்மை முகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுருக்கீங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கலரண்டா. ஆக நமக்கு இளமை முக்கியம். இளமைக்கு மனோதிடம் முக்கியம். இளமையும் மனோதிடமும் இருந்தால் உடலில் இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள்லாம் மிக அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எவன் ஒருவனத்தில் பயத்தோடு வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் நோய்வாய்ப்பட்டவன். அவனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆக மனோதிடமும் பயமின்றி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது. சுக்ரீவ முத்திரைன்னு பேர். ராமாயணத்தில் சுக்கிரனுடைய பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா சுக்கிரன் பலம் புரிந்தவன். அப்போது நமக்குள்ள ஒரு பலம் வரணும் அப்படின்னா மிக ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது. அது பேர் சுக்ரீவ முத்திரை. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிபத்மத்தில் இந்த 2 விரலும் ஒன்றா சேர்த்துக்கணும் இல்லையா? இப்படி 2 விரலும் இப்படி கோச்சிக்கிட்டு அப்படியே இந்த நடுவிரலில் ஒன்றை நினச்சிங்க. அதுக்கு மேலே அந்த முதல் கோடு இருக்கு இல்லையா, நடுவரில் வந்த முதல் கோடு,
அந்த முதல் கோட்டு மேலே இந்த ஆள்காட்டி வரல வச்சுருங்க. இந்த கண்ணுகள் தெரியணும். இதுக்கப்புறம் இப்படி கைகளை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சு கையில் நிமித்திங்க. அதாவது இப்படி வரணும். நம்ம இப்படி பார்த்தோம்னா அந்த 3 சந்துகள் தெரியணும். இந்த 3 சந்துகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மூச்சுக்காத்து எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணன் போய் சேர அந்த செல்லுகள் வந்து மிளிர ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நாளமில்லா சுரப்பிகள் அற்புதமாக வேலை செய்யும். குறிப்பாக இந்த சுக்கிரவ முத்திரையில் எது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைமஸ் கிளாண்ட் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து தோலுக்கு நல்ல அற்புதமான ஒரு இது, மனத்துக்கு திடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தைராய்டு சுரப்பில் தொந்தரவு வந்துருச்சுன்னா அப்படின்னா உடல் இழைப்பு இல்லை உடல் பருமன், உடல் குண்டாகும். ஆனால் உள்ளுறுப்புகள் ஏதோ ஒரு உறுப்புகளை தாக்கத்தெல்லாம் அதுக்கேற்றாப்புல வயோதிக தன்மையை காட்டிடும். தைராய்டு இருக்கணும் தான் எளிமையாக சொல்லிடுவாங்க, அப்பா அவனுக்கு தைராய்டு இருப்பா. உடல் இழைப்பு இல்லை உடல் குண்டாகிறது, உடல் உறுப்புகளில் வந்து இப்போ ஒரு சில மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த தைமஸ் கிளாண்டு பார்த்திங்கன்னா மனதை திடமாக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி தைமஸ் கிளாண்டுக்கு மூளைக்கு ஒரு அற்புதமான ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தைமஸ் சுரப்பி மனோதிடத்தை குறிக்க வல்ல ஒரு அற்புதமான ஒரு சுரப்பி. இளமையை காப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சுரப்பி. நம்முடைய உடல் உறுப்புகளை இயக்குவதற்கு அந்த ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிற கமாண்டர், அந்த கட்டளையை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த தைமஸ் சுரப்பி ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கு. நம்முடைய மனோதிடம் வளர வளர நம்மளோட உடல் ஆரோக்கியம் பெருக்கும். என்னதான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, அந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த சுக்கிரவ முத்திரை ரொம்ப பெரிதும் பயன்படும். ஏன்னா மனோதிடத்தை கொடுக்குது. மனோதிடம் வந்துருச்சு அப்படின்னா நம்மகிட்ட பயம் விலகிடும். பயம் விலகிட்டால் முகம் தெளிவு வரும். முகம் தெளிவு நம்மளை பார்த்து ஒருத்தரைப்பா என்ன தேஜஸ்ப்பா அப்படின்னு சொன்னாலும் நம்ம அற்புதமாக இருப்போம். என்னப்பா உடம்பு சரியில்லையா, ஏன் முகம் அப்படி இருக்குது அப்படி கேட்டால் ஒரு 10ஆம் நம்பருக்கு ஆக்சுவலாக பார்த்து நம்ம டல் ஆகிடும். அப்போ எனக்கு ஏதோ ஒரு வியாதி, அப்போ என்னால் எந்த காரியம் செய்ய முடியாது. ஆக செயற்கரிய செயல்கள் செய்வதற்கு இந்த சுக்கிரவ முத்திரை மிக அற்புதமான ஒரு முத்திரை. இதுக்கு கொண்டாந்து ஒரு ஞானத்தை தர குடும்பத்தில் கூட சொல்லுவோம். எப்படி? யாரோட உதவியும் இல்லாமல் நீ நடமாட வேண்டும். அதுக்கு உனக்கு மனோதிடம் வேணும். இப்போது இது வடமாதி மங்கத்தில் பர்வத மலர் ஒரு மலர் இருக்குது. அதில் ஏறத்துக்கு சிறார்களோடு கொஞ்சம் எளிமையாக ஏறிடுவாங்க. ஆனால் நடுத்தர வயது இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஏறுறதுக்கு சிரமப்படுவாங்க. அந்த மலை ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 85 வயது மூதாட்டி அற்புதமாக அந்த மலை உச்சிக்கு போயிட்டாங்க. விறுவிறுன்னு ஏறிட்டாங்க. மிக அற்புதமான ஒரு சங்கதி அங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போது அந்த மூதாட்டியுடைய கவனம், அந்த மனோ வலிமை, இந்த மலை எளிமையை ஏறத்துக்கு அந்த மனோ வலிமை வேணும். ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, என்னால் ஏற முடியாது அந்த மூதாட்டி நினைக்கல. அதை மாதிரி மனோ வலிமையும் உடல் வலிமையும் உடல் அழகையும் வனப்பையும் உடலுக்கு தேவையான வனப்பையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு முத்திரை இந்த சுக்கிரவ முத்திரை. இதை எல்லோரும் செஞ்சு வாழ்க்கையில் பயனடைவோம். நன்றி, வணக்கம்.